வணக்கம். ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும், ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும். நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும். இது சுமார் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறி வருகின்றன. அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனநிலை, செயல்பாடுகள், ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது. ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும். சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன. ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும். இது அவருடைய ஆளுமை, சிந்தனை, செயல்கள், அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது. ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும். ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும். மேலும் லக்ன மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும். ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு. அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும். இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் ஒருங்கிணைந்த நிலைத்தன்மை மற்றும் உறுதியான செயல்திறனை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். ரிஷபத்தின் நிலைத்தன்மை பூமி தத்துவத்தின் ஆழமான உறுதிப்பாடு அவர்களை நிதானமானவர்களாகவும் பொறுமையுடனும் செயல்படுவோராக மாற்றுகிறது. மகரத்தின் சனியின் ஆதிக்கம் அவர்களுக்கு கடின உழைப்பு, தார்மீக நம்பிக்கைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட முன்னேற்றத்தை வழங்குகிறது. இவர்கள் எந்த ஒரு செயலில் கூட விரைவில் முடிவெடுக்காமல் முழுமையாக ஆய்வு செய்து நிலையான பயணமாக செயல்படுவார்கள். அவர்களின் வாழ்க்கை முறையில் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் உயர்ந்த கடமையுணர்வு அடங்கியிருப்பது பெருமளவில் காணப்படுகிறது. இவர்கள் கலை மற்றும் அழகின் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பதால் தங்கள் வாழ்க்கை முறையில் சித்திரங்கள், இசை, நகைகள் மற்றும் இயற்கையின் அழகை மதிப்பதுடன் அன்பு, பராமரிப்பு ஆகியவற்றில் தனிச்சிறப்பை காட்டுகிறார்கள். குடும்பம் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அவர்கள் குடும்பத்திற்கான பாதுகாப்பையும் நலனையும் முதன்மையாக கருதி குடும்ப உறவுகளில் நேர்மை, விசுவாசம் மற்றும் பொறுமையை வளர்க்க முயற்சிப்பார்கள். குழந்தைகளுக்கு ஒழுக்கம், கடின உழைப்பு, பொறுப்பு போன்ற நல்ல பண்புகளை கற்றுத்தரும் வகையில் தங்களது அனுபவங்களையும் பாரம்பரியங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் வந்தால் அவர்கள் அமைதியாக, மனநிலை கட்டுப்பாடுடன் தீர்வுகளை தேடும் பண்பிலும் சிறப்பாக இருக்கிறார்கள். வணிகம் மற்றும் பணவியல் துறைகளில் ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் மிகவும் திறமையானவர்களாக திகழ்கிறார்கள். நிதி நிலைத்தன்மை, விவசாயம், நிலம், கட்டுமானம் போன்ற துறைகளில் இயல்பாகவே வலுவான முன்னேற்றம் காணப்படுகிறது. புதிய யோசனைகளை ஆராய்ந்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் விருப்பம் காட்டும் தன்மை இவர்களுக்கு இருப்பதால் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, சமூக சேவை போன்ற புதுமையான துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். பணம் சம்பாதிப்பதில் அதிவேகத்தை நாடாமல் நீண்டகால வளர்ச்சியை குறிக்கோளாக்கி ஒரு பாதுகாப்பான வர்த்தகத்தை உருவாக்குவார்கள். பணம் செலவிடும் போது அதிக சிரமத்துடன் திட்டமிட்டு செலவிடுவார்கள். அதனால் அவர்களுக்கு எப்போதும் தேவையான பணப்பொருள் இருக்க வாய்ப்பு உண்டு. வேலை மற்றும் தொழில்துறையில் அவர்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். தங்கள் பணிகளை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் முடிக்க முனைவார்கள். நேரம் மதிப்பும்
ஒழுக்கமும் அவர்களின் பணியிலும் தெளிவாக தெரியும். தலைமை பொறுப்புகளை ஏற்க தயங்காதவர்கள், சிறந்த நிர்வாகத் திறன் மற்றும் பிரச்சனைகளை கையாளும் திறன் கொண்டவர்கள். தங்கள் பணி சார்ந்த சூழ்நிலைகளை சமாளிக்கும் திறனும் மிகுந்தது. அரசு துறை, வங்கி, கல்வி, பொறியியல் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். அத்துடன் அவர்கள் ஒழுக்கம், நேர்மை மற்றும் பணிவுடன் பணியாற்றுவதை விரும்புகிறார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியம் கொண்டவர்கள். இருப்பினும் அதிக உழைப்பு மற்றும் மன அழுத்தம் காரணமாக சோர்வு அடைவார்கள். ரிஷபத்தின் காரணமாக கழுத்து, தொண்டை பகுதிகளில், மகரத்தின் காரணமாக எலும்புகள், முழங்கால் பகுதிகளில் சில உடல் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். ஆரோக்கியமான உணவு பழக்கம், போதுமான ஓய்வு மற்றும் மனநிலையை சீரமைப்பதற்கான தியானம், யோகா போன்றவற்றை அவசியம் பின்பற்ற வேண்டும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை காக்கும் நோக்கில் கால்நடை மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் பராமரிப்பில் கவனம் செலுத்துவார்கள். அவர்களின் சக்தி மற்றும் பொறுமை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நீண்ட ஆயுளுக்கு உதவும். குழந்தைகள் வளர்ப்பதில் ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் கடுமையான மற்றும் பொறுப்பான பெற்றோர்களாக இருப்பார்கள். ஒழுக்கம், பொறுப்பு, சமூக பண்புகள் ஆகியவற்றை குழந்தைகளில் வளர்க்க முயற்சிப்பார்கள். ஒருங்கிணைந்த முறையில் கல்வியிலும் வாழ்க்கை திறனிலும் சிறந்த முன்னேற்றம் கொடுக்க விரும்புவார்கள். சில நேரங்களில் கடுமையாக இருப்பதால் குழந்தைகள் அவர்களை பயப்படலாம் என்றாலும் அது குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே இருக்கும். குழந்தைகளின் தனித்துவத்தை மதித்து அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் ஊக்கத்தையும் வழங்குவார்கள். குழந்தைகள் சமூகத்தில் பொறுப்புள்ள மற்றும் பயனுள்ள குடிமக்களாக வளர்ந்திட அவர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. பயணத்தை பற்றி பேசும்போது இந்த ஜாதகக்காரர்கள் அமைதியான மற்றும் மனதுக்கு ஓய்வு தரும் பயணங்களை விரும்புவார்கள். வரலாற்று இடங்கள், இயற்கை அழகு கொண்ட இடங்கள், கலை மற்றும் அறிவியல் மையங்கள் போன்றவற்றை தேர்ந்தெடுக்கிறார்கள். சாகச திட்டங்களை விட நல்ல திட்டமிடப்பட்ட பயனுள்ள பயணங்களை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். தங்கள் சொந்த வாகனத்தில், குடும்பத்துடன் அல்லது தனியாக செல்லும் பயணங்களில் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். பயணங்கள் அவர்களுக்கு புதுமைகளை அறியவும், அறிவை விரிவுபடுத்தவும், மனதை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவும். மொத்தத்தில் ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் உறுதிப்பாடு, பொறுமை, கடின உழைப்பு மற்றும் நடைமுறை அறிவை கொண்டவர்கள். தங்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் திட்டமிடல், நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை முன்னிட்டு செயல்படுவார்கள். குடும்பம், பணம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்கள். சில நேரங்களில் பிடிவாதமாகவும் தோன்றினாலும் அது அவர்களின் ஆழ்ந்த நோக்கங்களின் வெளிப்பாடு மட்டுமே. சவால்களை சமாளிப்பதில் திறமை பெற்றவர்கள், சமூகத்திலும் குடும்பத்திலும் மதிப்புமிக்க இடத்தை பெறுவார்கள். இவர்களின் குணாதிசயங்கள் அவர்களை வெற்றிகரமான நபர்களாகவும் அன்பான மற்றும் நம்பகமான குடும்ப உறுப்பினர்களாகவும் ஆக்குகின்றன. வாழ்க்கை முழுவதும் அவர்கள் கற்றலும் வளர்ச்சியும் ஓரங்காட்டாத பயணமாக இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.